யாரும் உன் காரியத்துக்கு எந்த பதிலும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் பொழுது எப்ப இந்த அதிசயம் நடக்கும்? வேகமா நான் சொல்லி முடிக்க போகிறேன், ரொம்ப நேரம் இல்ல. எப்பொழுது இந்த அதிசயம் நடக்கும் சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? இதுவரைக்கும் கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்ப இந்த அதிசயம் நடக்கும்? சரி, இவ்வளவு தூரம் நல்லா வந்தோம். எப்ப இந்த அதிசயம் நடக்கும்? யார் மூலமா அதிசயம் நடக்கும், யார் மூலமா அதிசயம் நடக்காது, இது நமக்கு தெரியும். எப்ப இந்த அதிசயம் நடக்கும்? ஆமா, நீங்க இப்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நானே சொல்லிடுறேன். யாத்திராகம புஸ்தகம் எக்ஸோடஸ் சாப்டர் 34 34வது அதிகாரம். யாத்திராகமம் 34வது அதிகாரம். அதுல 2, 4, 5 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 2, 4, 5. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு. நான் அப்ப என்ன செய்வேன் சொன்னா, அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே என்ன செய்தாராம்? அவ் 2 கற்பலகைகளையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே ஏறினார். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அல்லேலூயா. அப்போ வேதத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அதிகாலமே. அல்லேலூயா. ஏர்லி மார்னிங் எத்தனை மணி தெரியுமா? கொஞ்சம் பேசுவோமே. அதிகாலை எத்தனை மணிக்கு சொல்லுங்க? நிறைய பேர் சொல்றீங்க அப்படி. சரி, 3 மணி அதுதான் கரெக்ட். எத்தனை பேருக்கு 3 மணி தான் அதிகாலைன்னு தெரியும் நான் கேட்கிறேன். சில பேருக்கு 6 மணிக்கு தான் அதிகாலைன்னே தெரியும். சில பேர் 8 மணிக்கு தான் அதிகாலையே தெரியும். சில பேருக்கு எழுப்பவே முடியாது, அதிகாலை என்னைக்குன்னே தெரியாது. மார்னிங் அப்படி ஒண்ணு உண்டா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நிறைய பேர் தூங்குறவங்களும் உண்டு. அல்லேலூயா. ஏன் சொன்னா, அதிகாலை என்பது நிறைய பேருடைய வாழ்க்கையில காணப்படாத ஒரு விஷயமா இருக்குது. காலையில அந்த சூரிய அருணோதயத்தை பாத்தீங்களா? அப்படி அது எப்படி இருக்கும்? அது கன்னியாகுமரிக்கு போனாதான் பாஸ்டர் பார்க்க முடியும். அப்படியா? இல்ல. அதிகாலை எப்ப பார்க்க முடியுது? எப்ப பொழுது விடியுது? எதுவுமே தெரியாது. நல்ல நித்திரை வந்து கொண்டே தான் இருக்குது. 3 மணிக்கு எழுப்பினாலும் தூக்கம் வருது, 4 மணிக்கு தட்டி எழுப்பினாலும் தூக்கம் வருது. எப்பதான் எந்திரிப்போம் தெரிய மாட்டேங்குது பாஸ்டர். எப்ப தானா வந்தாலும் எந்திரிக்கலாம். என்னன்னா அந்த பெட்டை விட்டு எந்திரிக்க ஒரு மனசே வர மாட்டேங்குது இல்ல? அப்படியே இப்ப வேற குளிர்காலம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருச்சா, இந்த பெட்ஷீட்டை இழுத்து மூணா என்ன சுகமா இருக்குல்ல? ஐயோப்பா, போங்க அப்புறம் பார்க்கலாம். யாரும் எழுப்பக்கூடாது நம்மள. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னவா? மோசே அதிகாலமே எழும்பி தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக போனான். அல்லேலூயா. நீங்கள் கடினமாய் வேலை செய்கிறவர்கள், நீங்கள் வேலைக்கு போகிறவர்கள், காலையிலே படிக்க போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், நிறைய வேலைகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. காலையிலே எழுந்து பிள்ளைகள் கணவனை ஆயத்தப்படுத்தி என்ன செய்யணும்? வேலைக்கு, சிலரை என்ன செய்யணும்? படிப்புக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். இப்படி எல்லா பொறுப்புகளும் எல்லார் மீதும் விழுந்திருக்கிறது. ஆனா இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அதிகாலையிலே நான் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? அல்லேலூயா. அதிகாலையில நீ என்னுடைய சமூகத்துல வந்து நில்லு அப்படின்னு சொன்ன உடனே மோசே கொஞ்சம் கூட என்ன செய்யலையா? தயங்காம அவன் அதிகாலையிலே தேவனுடைய சன்னிதானத்துக்கு போனான். கடந்த நாட்கள்ல வேலூர் மாவட்டத்துல உபவாச கூட்டம் நடந்தது. அதுல பாஸ்டர் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் பேசினார்கள். எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த முழு நாளும் ஏஞ்சல் டிவில ரிலே பண்ணியிருந்தாங்க. அதுல அவர் நைட்டு கரெக்டா 8 மணிக்கு பிரசங்கம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அந்த பிரசங்கத்துல அவர் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல ஒரு சகோதரின் இடத்துல போய் கேட்டாராம், சிஸ்டர் நீங்க எப்ப ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு இவர் கேட்டாராம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், பாஸ்டர் நான் காலையில 3 மணிக்கு எழுப்பணும்னு சொன்னா 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சான். ஏன் அப்படின்னு சொன்னா, ஐயோ ஒரு ஊழியக்காரன் நான் கூட இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணது கிடையாது. அன்னையிலிருந்து அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாரா, இதை விட நான் இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு சாதாரண விசுவாசி தான். அருமையான தேவ பிள்ளை, இந்த சபையில இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் 3 மணிக்கு எழும்புகிறேன், நான் தேவனோடு கூட உறவு கொள்ளுகிறேன்.
இன்னொரு ஒரு இடத்துக்கு போய் அவர் என்ன செஞ்சாரா, ஒரு ஆபீஸ் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும் பொழுது அந்த இடத்துக்காக அது விரிவாக்கப்பட்டு இன்னும் பெரிய ஒரு அலுவலகமாய் மாறிவிட்டது. அதற்காக ஜெபித்து துவங்க வேண்டும் என்று சொல்லி அந்த என்ன செஞ்சாரா, ஓனர் இந்த அருமையான தேவ ஊழியரை அழைத்து, பாஸ்டர் நீங்க தான் வரணும், வந்து எங்களுடைய ஆபீஸை நீங்க தான் என்ன செய்யணும், திறப்பு விழா செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி போனா, அவர் எத்தனை மணிக்கு வேலை முடிச்சாரா, நைட்டு 12 மணிக்கு வேலை முடித்தாராம். அப்ப இவர் கேட்டாரா, பிரதர் 12 மணிக்கு வேலை முடியுது, திருப்பி காலையில எத்தனை மணிக்கு வேலை துவங்கும் அப்படின்னு கேட்டாராம். பாஸ்டர் காலையில 5 மணிக்கெல்லாம் வேலை ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், திரும்பி நைட்டு 12 ஆகும் முடியறதுக்கு. அப்ப கேட்டாரா, இந்த இடப்பட்ட நேரம் ஒரு 4-5 மணி நேரம், இதுல வந்து நீங்க எப்ப ஜெபம் பண்ணுவீங்க, எப்படி ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரா, பாஸ்டர் நான் 5 மணிக்கு வந்து முதலாவது ஜெபித்து தான் இந்த கம்பெனியை நான் துவங்குவேன். 5 மணிக்கு இவர் என்ன செய்வாரா, ஷார்ப்பா குளிச்சு ஆயத்தமா வந்து அந்த கம்பெனில ஜெபம் பண்ண பிறகுதான் ஒர்க்கர்ஸ் வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அப்ப இவர் கேட்டாரா, அது சரி, கம்பெனிக்கு நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்ப ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, பாஸ்டர் சரியா 4 மணிலிருந்து 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் நான் ஜெபித்து நான் குளித்து ஆயத்தமாகி இங்க ஜெபம் பண்ண பிறகுதான் வேலை ஆரம்பிக்கும். அதனாலதான் கர்த்தர் இவ்வளவாய் இந்த வேலையை ஆசீர்வதித்திருக்கிறார். என் தொழில் விருத்தி அடைந்திருக்கிறது. நாங்க இவ்வளவு பெருகி இருக்கிறோம் சொன்னா, இவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறோம் சொன்னா, இதுதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். ஏன் சொன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன சொல்றோம், எங்களுக்கு கஷ்டமா இருக்குது வேலை, நாங்க எவ்வளவு டயர்டா இருக்கிறோம், எங்களால எல்லாம் ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லி சொல்லுகிற அநேகர் வெட்கப்படுகிற அளவுக்கு அன்னைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை நறுக்குன்னு குதிச்சு என்னையும். அல்லேலூயா. சில நேரங்களில் ஊழியர்கள்லாம் போயிட்டு வந்தா ரொம்ப டயர்டா இருக்குது, கொஞ்சம் தள்ளி கொஞ்ச நேரத்தை விட்டுட்டு ஜெபம் பண்ணும் போது அன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டும் பொழுது இன்னமும் என்னை குத்தினது. எத்தனை பேருக்கு பாதிக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதிகாலை மணி நேரத்தை எத்தனை பேர் தவிர்த்து விடுகிறோம். எல்லாரும் நம்ம ஒரு திருப்தி பட்டுக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, உன் பலகீனம் கர்த்தருக்கு தெரியாதா, உன் வியாதி கர்த்தருக்கு தெரியாதா, நீ போடுற மாத்திரையினுடைய அந்த ரியாக்ஷன் ஆண்டவருக்கு தெரியாதா, அது ட்ரௌசினஸா இருக்கணும் ஆண்டவருக்கு தெரியாதா, ஆண்டவர் புரிஞ்சுக்க மாட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில என் பாதத்துக்கு வா. நீதிமொழி ஏசாயால வாசிக்கும் பொழுது 26வது அதிகாரம் 9வது வசனம், ஐசாயா chapter 26 verse 9, அங்க வாசிக்கும் பொழுது, எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையிலே நான் உம்மை தேடுகிறேன். அங்க சொல்லும் பொழுது எனக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்கணும்னு சொன்னா, மாம்சமோ பலகீனம் தான், ஆனா ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்க வேண்டும். இந்த ஆவி என்ன செய்யணும் சொன்னா, அதிகாலையிலே என் ஆண்டவரை சந்திக்கும்படியாக என்னை இது உற்சாகப்படுத்த வேண்டும். குடும்பமா எழும்புங்க, காலையில வாங்க, பிள்ளைகளை தட்டி எழுப்புங்க, வா தேவ சமூகத்துல 1 மணி நேரமாவது நம்ம ஜெபிக்கலாம். come on, let us pray. hallelujah. அருமையான தேவ பிள்ளையே, பிள்ளைகள் தூங்கட்டும், கணவன் தூங்கட்டும், நான் மாத்திரம் ஜெபிக்கிறேன்னு இருக்காதே. எழுப்பு, காலையில உன் பிள்ளைகளுக்கு உன் குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதம் தேவை. ஓ ஜெபமே உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. ஹalleluya. அதனால காலையில எழும்பி வா வேலை செஞ்சுட்டு போயிராத. உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தட்டி எழுப்பி ஜெபத்துக்கு அழைத்து கொண்டு வா. ஹalleluya. நீதிமொழிகள்ல வாசிக்கும் பொழுது 8வது அதிகாரம் 14வது வசனம், Proverbs chapter 8 verse 14, Proverbs chapter 8 verse 14, அதுல வாசிக்கும் பொழுது, அதிகாலையில என்ன தேடினா என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க, என்னை கண்டடைவீர்கள். ஹalleluya. praise the Lord. அப்ப அதிகாலையில தேடினாதான் நான் என்ன செய்ய முடியும், ஆண்டவரை கண்டடையலாம். ஹalleluya. அதாவது நம்ம சொல்லுவோம், குறிப்பா யாரையாவது கேட்கலாமே, என்ன எப்போ மனோவா சாப்பிடுவேன், எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன், சொல் சத்தமா சொல்ல. 8:30 மணிக்கு. மத்தியானம் 12 o'clock. நைட்டு 9 o'clock. அது சொன்னார் பார்த்தீங்களா, காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவாராம், 8:30. மத்தியானம் 12 o'clock. நைட்டு 9:30. ஜப டைமு, சாப்பிட்றதுக்கு கூட டைம் நமக்கு என்ன தெரியும், ஆனால் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்குதா? நான் எல்லாரும் கேட்டுருவேன், எல்லாரும் தலை குனியணும்.
சாப்பாடு கூட கரெக்ட் டைம் சாப்பிடணும், எல்லாம் கையெல்லாம் நடுங்குது, கை நடுங்குது, சுத்துது, கவுந்துக்கிறோம், படுத்துக்கிறோம், ஆடுறோம். ஜெபிக்கலைன்னா எதுவுமே ஆக மாட்டேங்குது. நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே எங்க சபை பிள்ளைங்களாம் ஜெபிக்கலைன்னா அவங்கள அப்படியே ஒரு மாதிரி கலக்கமா மாத்திருங்க, கிருகிருன்னு வரணும் ஆண்டவரே. அப்ப அவங்க தெரிஞ்சுக்கணும், ஓ நம்ம ஜெபம் பண்ணல இன்னைக்கு. அல்லேலூயா. விளையாட்டுக்கு சொல்ல, நான் ஏன் சொல்ல போறேன். அப்போ சாப்பிடுறதுக்கு கூட எனக்கு ஒரு டைம் இருக்குது, ஆபீஸ்ல போயிட்டு கார்டை பஞ்ச் பண்றதுக்கு எனக்கு ஒரு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் எனக்கு டைம் இருக்குது. ஆனால் நான் செபிப்பதற்கு நேரம் எப்ப நான் பிக்ஸ் பண்ணிருக்கிறேன். அல்லேலூயா. அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவதற்கு நீ நேரத்தை குறித்து வைத்திருக்கிறாயா? அப்படி நீ குறித்திருப்பாய் என்று சொன்னால், இப்ப நான் சொல்றேன் பாருங்க, 34வது அதிகாரம் யாத்திராகம புஸ்தகம், அதுல 10வது வசனம், எக்ஸோடஸ் chapter 34 verse 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. எப்ப? இதே அதிகாரத்துல முன்னாடி வசனம் என்னதான் வாசிச்சோம்? அவர் அதிகாலமே போய் ஜெபம் பண்ணபடினாலே அங்க 10வது வசனத்துல சொல்றாரு, என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. அல்லேலூயா. ஓ கோபக்கர் யாரு? மேபி he is an Islam. ஓ இஸ்லாமியரா இருக்கலாம், அவன் ஒரு ஹிந்துவா இருக்கலாம், அவன் ஒரு நாத்திகனா இருக்கலாம், எதை வேணா வணங்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன அதிகாலையில ஜெபம் பண்ணிட்டு நீ வேலைக்கு போனா நான் என்ன தெரியுமா செய்வேன்? எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யக்கூடாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. காலையிலே அப்படியே பரட்டு போய் நீ அங்க வேலையில நிக்கிறதுனாலதான் அங்க இருக்கிற ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ல அவன் என்ன செய்யறான்? மூஞ்சில முழிக்க முடியாதபடி திட்டுறான். அல்லேலூயா. ஆண்டவர் பாதத்தை புறக்கணிச்சிட்டு நீ பாட்டுக்கு புக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போறதுனாலதான் டீச்சர் உன்னை கண்டமணிக்கு திட்டுறா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல காலையில போய் நில்லு. உன் காரியங்கள் வாய்க்கும்படியாக நீ அதிகாலையிலே அவர் சமூகத்துக்கு போவாய் என்று சொன்னா, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யக்கூடாத அதிசயத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி செய்வாரா. உன் குடும்பத்தார் இருப்பாங்க, உன் கூட பழகினவங்க இருப்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உன் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, உன்னோட இருந்த எல்லாரும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? எல்லாருக்கும் கர்த்தரின் செய்கைகளை காண்பார்கள். எல்லாரும் என்ன செய்வாங்களா? எல்லாரும் என்ன செய்வாங்களா? எல்லாரும் பாப்பாங்க. எல்லாரும் பாப்பாங்க. கோபி நீ என்ன பண்ணிட்டு வந்த? என்ன நடக்குது உனக்கு? உனக்கு மட்டும் எப்படி வாஸ் கண்ணுல ஒரு தயவு கிடைக்குது? சுகுணா உனக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? எப்படி கிடைக்குது? ஏன் சொன்னா, அவள் அந்த ரங்கத்திலே தன் பிதாவோடு கூட தொடர்பு கொள்ளுகிறது. அவள் ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். என் கர்த்தர் அவள் அந்த ரங்கத்திலே பார்த்தபடியினாலே அவனுக்கு வெளியரங்கமான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ அந்த ரங்கத்துல அப்பாவோடு செலவு பண்ண நேரங்களை தடை பார்க்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சும்மா வரல சர்ச்சு, சும்மா வரல இந்த கட்டடம், சும்மா வரல இதெல்லாம். எத்தனை நாள் ஆண்டவரோடு போராடினது, எத்தனை நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கண்ணீர் விட்டது. இன்னமும் கண்ணீர் விடுகிறேன், இன்னமும் செபிக்கிறேன். விட போறதில்லை கர்த்தர். ஏதாகிலும் செய்கிற வரைக்கும் அவர் விட போறதில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்குள்ள அந்த வேகம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒண்ணு நடக்கணும்ன்ற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஐயா உன் குடும்பத்தை குறிச்சு தான் நான் கேட்கிறேன். சிஸ்டர் உன் குடும்பத்தை குறிச்சு தான் நான் கேட்கிறேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏதாவது செய்யணும்ன்ற ஆர்வம் உனக்கு இருக்குதே தவிர அவர் செய்யலன்ற கோபம் இருக்குது உனக்கு. ஏன் எனக்கு மாத்திரம் அப்படி ஓரவஞ்சகமா செய்யறாருன்னு சொல்லி நீ எத்தனையோ நேரம் எரிச்சல் பண்ற. இந்த கடவுளை வணங்க கூட மாட்டேன்னு சொல்லி அநேக நேரங்கள்ல உன் நாவிலே நீ பேசி இருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை நேரம் என் பாதத்துக்கு நீ காலையில வந்த, எப்பெல்லாம் நீ என்ன தேடின, நீ கொஞ்சம் திரும்பி பார். அல்லேலூயா. நீ திரும்பி பார்த்தேன்னு சொன்னா, நீ நிறைய நேரம் ஆண்டவரை தேடாத நேரங்கள் உண்டு சகோதரி. நிறைய நேரம் நீ தேடலையா? ஏனையா இந்த வேதனையான ஒரு சூழ்நிலையும் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னையிலிருந்தாவது என்ன தேட நீ பாரு. நீ அப்படி தேடுவேன்னு சொன்னா, எந்த ஜாதியில் இடத்துலயும் செய்யப்படாத ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்ய போறேன். நான் உன் கூட இருப்பேன். நீ என்ன மாத்திரம் தேடிட்டா போதும், நான் உன் கூடவே வருவேன். நான் உன் கூட இருந்து செய்ய போற காரியம் அது எப்படி தெரியுமா இருக்க போகுது? மிகவும் பயங்கரமா இருக்கும்.
உன்னை பார்க்கிறவங்க எல்லாம் யோசிப்பாங்க, ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாங்க, ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாங்க, உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இப்ப சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், இப்படி நீ அதிகாலையில் நீ ஜெபிப்பாய் என்று சொன்னாள். வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகத்துல Genesis chapter 18 verse 14, 18வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் Genesis chapter 18 verse 14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். அல்லேலூயா. என்ன, ஒரு குறித்த காலத்துல நான் வருவேன் சாராள், நீ அந்த நாளிலே ஒரு பிள்ளையோடு கூட இருப்பாய். அல்லேலூயா. ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது I will return to you at the appointed time next year and Sarah will have a son. Hallelujah. இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான இந்த நேரத்துல the appointed time next year, dear brother, dear sister, you will have a job, you will have a house. கர்த்தர் உனக்கு வீட்டை தருவார், கர்த்தர் உனக்கு வேலையை தருவார். குறித்த நேரத்தில் அடுத்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போற காரியத்தை எந்த மனுஷனாலையும் தடை செய்ய முடியாது, எந்த மனுஷியாலையும் தடை செய்ய முடியாது. God has appointed a time for you, and that time God will reveal everything, and He is going to do great things in your life, and great miracles will happen in your life. Hallelujah. நடக்கும். Hallelujah. சோர்ந்து போகாத. உன் முகத்துல கருப்பா இருக்கிறது என்ன? நீ உன் முகத்துல காணப்படுகிற இருள் என்ன? இன்னைக்கு நீங்கட்டும். எல்லா இருளை விலக்கி கிழித்து வெளியே வா. இன்னைக்கு ஆண்டவனை பார்த்துதான் சொல்றாரு, இன்னும் எவ்வளவு நாள் நீ வெட்கத்தோட தலை குனிஞ்சு இந்த சமூகத்துல நடக்க போற? உன் வேலை ஸ்தலத்துல இன்னும் எவ்வளவு நாள் தலை குனிஞ்சு நடக்க போற? நீ படிக்கிற இடத்துல இன்னைக்கு எவ்வளவு நாள் தலை குனிஞ்சு நடக்க போற? ஹல்லேலூயா. நீ எல்லா ஜாதிகளுக்கும் முன்னாடி எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் உன் கூட இருக்கின்றத அவன் பார்க்கணும். நான் உன் கூட இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கிறத அவன் கண்டுகொள்ள வேண்டாம் அல்லவா? ஹல்லேலூயா. கண்டுகொள்ளணுமா வேணுமா? வேண்டாமா? வேண்டும். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு சொல்றேன், அருமையான தேவ பிள்ளையே, the appointed time, ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிட்டாரு, இன்னைக்கு குறிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அடுத்த வருஷம் இந்த நேரத்துல நீ ஒரு நல்ல நிலைமையில இருப்பாய். ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தர் ஒரு நல்ல பலனை தருவாரு, ஒரு நல்ல சுகத்தை தருவாரு. கர்த்தர் உனக்கு நல்ல அறிவை தருவாரு, நல்ல ஞானத்தை தருவாரு, நல்ல ஊழியத்தை தருவாரு. இந்த ஊழியம் அடுத்த வருஷத்துல கர்த்தர் ஒரு மாபெரும் காரியத்திலே அவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அடுத்த வருஷத்துல நீங்கள் அமர்ந்திருக்க இடமில்லாதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிசயம் நடக்க போகுது. பார்க்க போறேன். ஹல்லேலூயா. ஐயோ, போராட்டம் சொல்லாத. அதிகாலையில போராடி பாரு, கர்த்தர் மாத்த போறார் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. அதிகாலையிலே எழும்பி உன்னுடைய வேலைகளுக்கு முன் உரிமை கொடுப்பதுக்கு பதிலா ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுத்து பாரு. ஆண்டவர் மாத்திர ஒவ்வொரு காரியத்தையும் நினைச்சு இனி வர்ற நாட்களை நீ துதிக்க போற ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்ணில் முடிச்சு ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்ணில் முடிச்சு ஜெபிக்க போகிறோம். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஆண்டவரே, I will return to you at the appointed time. ஓ, குறிக்கப்பட்ட நாள்ல நான் உங்க இடத்துல வருவேன். அருமையான சகோதரிய, உன் பேரப்பா சொல்லி அந்த இடத்துல சாராலே குறிக்கப்பட்ட நேரத்துல உன்கிட்ட நான் வர போறேன். Hallelujah. Dear brother, sister, that God has appointed a time for you. Oh, on that time He will return to you. Hallelujah. அவர் உன்னிடத்துக்கு திரும்ப வர போகிறார், and you will have everything in your life. Hallelujah. நீ எதை இழந்தாய்? Oh, praise the Lord. You will have a promotion on that time. You will have a peace on that time. Oh, God is going to heal you on that time. உனக்கு ஒரு நல்ல சுகத்தை தருவார்.
உனக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனை கத்த தருவார். உனக்கு ஒரு நல்ல சுகத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியத்தை இன்னைக்கு திடமாய் பிடித்துக்கொள். எனக்கு அதிசயம் நடக்க போகுது, எனக்கு அதிசயம் நடக்க போகுது. எந்த ஜாதி கிட்டையே செய்யப்படாத அதிசயம் ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார். நீ ஒருவேளை ஓ ஹல்லேலூயா இன்னைக்கு 2 மனசா இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, முதல்ல 2 மனசா இருக்கிறத விட தூக்கி போடு. என்ன மாத்திரம் நம்ப முழுசா, என்ன மாத்திரம் முழுசா நம்பு. உன்னை என் கையில ஒப்பு கொடுத்து பாரு, உன் பிள்ளைய என் கையில ஒப்பு கொடுத்து பாரு. நான் உனக்கு செய்ய போற காரியம், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம், உன் கூட இருந்து 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 நான் செய்யறது மிகவும் பயங்கரமா இருக்கும். மிகவும் பயங்கரமா இருக்க போது யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் அதை ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஏன் சொன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யறது நானு. யாரும் இதுல ஆராய்ச்சி பண்ண முடியாது, யாரும் இதுல ஆராய்ச்சி பண்ண முடியாது. எப்படி இவனுக்கு மட்டும் இந்த பதவி வந்துச்சு, எப்படி இவனுக்கு மட்டும் இந்த சுகம் கிடைச்சது, எப்படி இவளுக்கு மட்டும் நிம்மதி வந்துச்சு, எப்படி இவளுக்கு மட்டும் இந்த வேலை கிடைச்சிச்சு, எப்படி இவளுக்கு மாத்திரம் இந்த வீடு கட்ட முடிஞ்சது, எப்படி இவளுக்கு மாத்திரம் இந்த நிலம் கிடைச்சது, எப்படி இவளுக்கு மாட்டம் இவன் புருஷன் இப்படி மாறினா, எப்படி இவனுக்கு மாத்திரம் இந்த இவனுடைய மனைவி மாறி போனது, எப்படி எப்படி இதெல்லாம் நடந்தது. எவராலையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது. உனக்கும் கர்த்தருக்கும் உரிய காரியாது. நீ கர்த்தருடைய சமூகத்துல அதிகாலையில போய் நின்று கதறின கதறல் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினாலே எந்த ஜாதியானோ எந்த மனுஷனோ அறிந்து கொள்ள முடியாத அளவிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் உனக்கு செய்ய போகிறார். மாம்சமான யாவருக்கும் அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சொல்லுவோம் எல்லாரும், உம்மால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. சொல்லுவோம். ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை.